ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நான் பைத்தானில் என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதாவது பைத்தானில் நாலு பில்டின் டேட்டா டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் லிஸ்ட்டு, டப்பிள், செட்ஸ், டிக்ஷனரின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பைத்தான் டாபிக் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த லிஸ்ட்டில் இருக்க பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன, அதை வச்சு சம் ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா டப்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ டப்பிள்ஸ்னால் என்னென்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம் வேல்யூஸ் க்ரியேட் பண்ணும்போது. டப்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து லிஸ்ட்டு வந்து சேஞ்சபிள். அதாவது நம்ம லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை வந்து ஒன்ஸ் கொடுத்துட்டா நம்ம அதை வந்து ஆட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் டப்பிளை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம வேல்யூ அசைன் பண்ணிட்டா அது அசைன் பண்ணது மட்டும்தான். நம்மளால் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட்டில் பண்ணுற அப்பன் ஃபங்க்ஷன், அப்புறம் ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுற ஃபங்க்ஷன்லாம் டப்பிளில் பண்ண முடியாது. ஓகேங்களா? இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி லிஸ்ட்டில் நம்ம பண்ணுற எல்லாமே வந்து டப்பிள்லையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஆல் டைப் ஆஃப் டேட்டாவும் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். அதாவது இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங் அப்படின்னு. அதே மாதிரி டப்பிள்லையும் நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா டப்பிள்னால் என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் தென் வந்து டப்பிளில் என்னென்ன பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி சம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தாங்க, லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் வந்து அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணுவோம், டப்பிளில் பொறுத்த வரைக்கும் பேரந்தசிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி காமிச்சிடுறேன், ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா டப்பிள்ன்ற வேரியபிள் ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 34, 56, 78, 90, 15. ஓகேங்களா? ஸோ டப்பிள்ன்ற ஒரு டப்பிளில் 5 வேல்யூஸை வச்சு 5 இன்டிஜர் வேல்யூஸை வச்சு ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டப்பிள்லேயும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இன்டிஜர் டைப்பில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? இப்போ டப்பிள்ன்ற வேரியபிளில் 5 ஒரு டப்பிள் போட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு டப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆன்சர் கொடுத்தனோ, அதாவது என்ன வேல்யூஸ் அசைன் பண்ணியிருந்தனோ அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் வச்சு ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ரிங்கு, இன்டிஜரு, ஃப்ளோட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் வச்சு ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் வந்து டப்பிள்ன்ற வேரியபிளில் சில மை டப்பிள். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மை டப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 34, 56, 63, 79. இப்போ வந்து ஸ்ட்ரிங் டைப். ஓகேங்களா? பீக், யூடியூப், இப்போ வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் 90.04. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து நான் லிஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து இன்டிஜரோ இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸோ கொடுக்குறீங்கன்னா டபுள் கொட்டேஷன் கொடுக்க வேணாம். ஆனால் ஒரு வேளை ஸ்ட்ரிங் டைப் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா டபுள் கொட்டேஷன் ரொம்ப அவசியம்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தாங்க லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் டப்பிள்க்கும் செப்பரேட்டட் வேல்யூஸ் வைப்போம். எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு 4 இன்டிஜர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 2 ஸ்ட்ரிங் சொல்லியிருக்கேன், டபுள் கொட்டேஷன் வச்சு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிரிண்ட் மை டப்பிள்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பிரிண்ட் மை டப்பிள். எனக்கு வந்து நான் என்ன ஆன்சர் கொடுத்தனோ அது வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் பெருசாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் வந்து டப்பிளில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் ஒன்ஸ் அசைன்மெண்ட்டாக. டப்பிளில் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி லிஸ்ட்டில் என்னென்ன பண்ணுவோமோ அது வந்து டப்பிள்ஸ்லேயும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டப்பிளில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு
டப்பிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. நான் ஆல்ரெடி லிஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இல்லை மேலே ஐ பட்டனில் ப்ளே ஆகும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டப்பிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். 45, 67, 13, 89, 95 ஓகேங்களா, 36, 27. உங்களுக்கு என்ன வேல்யூ தோணுதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி டப்பிள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் டப்பிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் டப்பிளில் இருக்க பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு len of tuple len of tuple 1 ஓகேங்களா. ஸோ இந்த லென் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி லிஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். லென் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ அந்த டப்பிளில் இருக்க எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. லிஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க, இன்னும் ஈஸியாக புரிஞ்சுருக்குங்களா. ஸோ எனக்கு வந்து இப்போ டப்பிள் வந்து 7 வேல்யூஸ் இருக்குது. அந்த 7 வேல்யூஸ் வந்து லென் ஆஃப் டப்பிள்னு கொடுத்தோன்னே வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து மேக்ஸ் ஆஃப் வேல்யூ கொடுத்துடலாம் ஓகேங்களா. மேக்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் லிஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். மேக்ஸ் வந்து இருக்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்க பெரிய வேல்யூ ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தாங்க மேக்ஸ் ஆஃப் டப்பிள் 1. இந்த மேக்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பிளில் இருக்க பெரிய வேல்யூ எது பிக்கெஸ்ட் வேல்யூ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஓகேங்களா. 95 தான் பெரிய வேல்யூன்னு ரிட்டர்ன் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மினிமம் பார்த்துடலாம். print min of tuple 1 ஓகேங்களா. இந்த டப்பிளில் இருக்க மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 13 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பில்டின் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம்னா ஸ்லைசிங் ஃபங்க்ஷனை வந்து நம்ம டப்பிளில் பர்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா print tuple 1 ஆஃப் ஸ்லைசிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு என்ன இண்டெக்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம அசைன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லிஸ்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணலாமோ அதே வந்து டப்பிள்லேயும் பண்ணலாம், அந்த 2 டிஃப்ரென்ஸை தவிர ஓகேங்களா. 45 ஸ்டார்ட் ஆகி 95 வரைக்கும் எனக்கு வேல்யூ வேணும் ஓகேங்களா. ஸோ 0, 1, 2, 3, 4 ஓகேங்களா. ஆல்ரெடி நான் வந்து லிஸ்ட்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இண்டெக்ஸிங்னா என்ன, நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன, பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன அப்படின்னு சொல்லி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து 45லேருந்து 95 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ 95 வந்து என்ன இண்டெக்ஸிங் பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 4th பொசிஷனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து 0:5 சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா. ஏன்னா வந்து -1 கொடுத்தோம்னா நம்ம அப்போ தான் வந்து 4th வேல்யூஸ் வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 45ல் ஸ்டார்ட் ஆகி 95 வரைக்கும் எனக்கு வருது ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க. நம்மளால் லிஸ்ட்டில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ண முடியுமோ அது வந்து டப்பிள்லேயும் பண்ண முடியும். இண்டெக்ஸிங் பண்ணலாம், ஸ்லைசிங் பண்ணலாம், அண்ட் தென் வந்து மேக்ஸிமம் மினிமம் லென் அந்த மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதை வந்து இதுலேயும் பண்ணலாம் ஓகே. ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா டப்பில் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேங்களா. ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டால் நம்மளால் அதால் சேஞ்ச் பண்ண முடியாது. லிஸ்ட்டை பொறுத்துக்கு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இவ்வளோ தாங்க லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டப்பிள்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா டப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த வந்து டப்பிள் எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணுறது, அந்த வந்து டப்பிளில் இருக்க பில்டின் ஃபங்க்ஷனாக என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸில் இன்னும் பைத்தானில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.